வணக்கம். எப்படியாவது நோபல் பீஸ் பிரைஸை வாங்கியே ஆகணுன்றதுல உறுதியாக இருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஆனால் அவர் செய்யக்கூடிய காரியங்கள் என்னவோ அதுக்கு நேர்மாறாக இருக்கு. அந்த வகையில் தெற்கு கரீபியன் பகுதியில் தன்னுடைய போர்க்கப்பலை நிறுத்தியிருக்காரு அதிபர் ட்ரம்ப். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமக்கு அளிப்பதற்காக தமிழ் ஜனம் டிஜிட்டல் டீமோட ஹெட் திரு வெங்கட் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் வெங்கட். இந்த போர்க்கப்பலை எதுக்கு நிறுத்தியிருக்காங்க, அது சம்பந்தமான தகவல்களை சொல்லலாம். நிச்சயமா அபினவ். அதாவது தென் அமெரிக்க நாடுகள் அமைந்துள்ள தெற்கு கரீபியன் கடல் பகுதியில், அதாவது கிட்டத்தட்ட வெனிசுலாவுக்கு பக்கத்தில் அமெரிக்காவை சேர்ந்த யுஎஸ்எஸ் கிரேவ்லி, யுஎஸ்எஸ் ஜேசன் டன்ஹாம், யுஎஸ்எஸ் சாம்சன், இந்த 3 போர்க்கப்பல்களையும் அமெரிக்கா நிறுத்தியிருக்கு. இதனால் தெற்கு கரீபியன் கடற்பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து இது வெனிசுலாவோட இறையாண்மையையும் பாதுகாப்புக்கும் எதிரான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி வெனிசுலாவை சேர்ந்த அல்டிமா நொட்டீஷியாஸ் அப்படிங்கிற அந்த நாட்டு தேசிய பத்திரிகை செய்தியும் வெளியிட்டிருக்கு. இதை தொடர்ந்து சைனாவும் இதை பெரிய அளவில் கண்டனம் பண்ணியிருக்கு. வெனிசுலாவோட இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் எதிரான நடவடிக்கையில் அமெரிக்கா இறங்கியிருக்கு அப்படின்னு சீனா தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. சீனா மட்டும் இல்லை, போர்ட்டாரிக்கா அதே போல் கியூபா போன்ற நாடுகளும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. இந்த பகுதியில் திடீர்னு அமெரிக்கா இப்படி போர்க்கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த நாடுகள் சொல்லியிருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் செவ்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெனிசுலா நாட்டு நிறுவனத்தோட அமெரிக்கா ஒப்பந்தம் போட்டு வெனிசுலாவினுடைய கச்சா எண்ணெய்களை அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தம் போட்ட ஒரே வாரத்தில் இப்படி ஒரு திடீர் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தென் அமெரிக்க நாடுகளை அச்சத்துக்குள்ளே உள்ளாகியிருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் சில நாட்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1000 டன் கோக்கைன் போதைப் பொருளை கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு பின்னாடி வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ தான் இருக்கார். அவர் அந்த தென் அமெரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய கார்டல் டீலாஸ் சொலேஸு, அதுக்கப்புறம் ட்ரெண்டி அரேக்வா, இது மாதிரியான போதை கும்பல்களோட தொடர்பில் ஈடுபட்டுக்கிட்டு அமெரிக்காக்குள்ள போதைப் பொருளை கடத்துறாரு. குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்சாஸு, ஃப்ளாரிடா, லூசியானா, ஜார்ஜியா, இந்த மாநிலங்கள் எல்லாமே ஏறக்குறைய அந்த தெற்கு கரீபியன் கடல் பகுதியை ஒட்டி தான் அமைந்திருக்கு. அது வழியாக ஈஸியாக போதைப் பொருட்களை கடத்தி நிக்கோலஸ் மதுரா நிறைய அளவு பணம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு குற்றம் சாட்டி அவரை பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு $50 மில்லியன் அமெரிக்க பரிசு தொகை வழங்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார். இதுக்கு முன்னாடி அவரை பிடிச்சி கொடுத்தா 25 மில்லியன் அப்படின்ற ஒரு பவுண்டி இருந்தது. அதை தான் இன்க்ரீஸ் பண்ணி $50 மில்லியன் அமெரிக்க பரிசு தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு நிக்கோலஸ் மதுராவும் ரொம்ப கடுமையாக கண்டனம்லாம் தெரிவிச்சிருந்தார். இந்த பரபரப்பு அடங்கிறதுக்குள்ளே தான் இப்போ கொண்டு போய் 3 போர்க்கப்பல்களை அமெரிக்கா நிறுத்தியிருக்கு. இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உடனடியாக இந்த போர்க்கப்பல்களை அமெரிக்கா திரும்ப அழைத்து கொள்ளாவிட்டால் எங்ககிட்ட இருக்கக்கூடிய 45 லட்சம் மிலிஷியா படைகளை இறக்குவோம் அப்படின்னு இருக்காங்க. அது என்ன மிலிஷியா படைகள் அப்படின்னா, இவங்க ஃபுல் டைம் ப்ரொஃபஷ்னல் இராணுவ வீரர்கள் கிடையாது. இவங்க எல்லாமே எல்லா விதமான ஆயுத பயிற்சியும் கொடுக்கப்பட்டவங்க. ஆனால் மக்களோட மக்களாக இருப்பாங்க. ஒரு போர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டவுடன், அரசாங்கம் அழைத்தவுடன் உடனே போய் இராணுவத்தில் சேர்ந்துக்குவாங்க. அந்த 45 லட்சம் வீரர்களையும் கொண்டு அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல்களில் நான் ஈடுபடுவேன் அப்படின்னு நிக்கோலஸ் மதுரோ சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்போட முதல் பதவி காலத்திலே இருந்தே வெனிசுலாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தொடர்ந்து கடுமையாக்கிக்கிட்டே இருந்தார் ட்ரம்ப். இப்போ நேரடியாக 3 போர்க்கப்பல்கள் அனுப்பி இருக்கிறது இரு நாடுகளுக்கும் இடையேயான அந்த உறவில் ஏற்கனவே இருந்த விரிசலை ரொம்ப பெருசாக்கி பதற்றத்தையும் உருவாக்கிருச்சு. ஒரு சைடு நான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்திட்டேன், எனக்கு நோபல் பரிசு வேணும், உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த போகிறேன், அதுக்கும் எனக்கு நோபல் பரிசு வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த ட்ரம்ப் இன்னொரு சைடு இப்படி கரீபியன் கடல் பகுதியில் போர்க்கப்பல்களை அனுப்பி வெனிசுலா நாட்டுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி உள்ளது. ட்ரம்ப் ஒரு நம்ப முடியாத மனிதர் அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருச்சுன்னே சொல்லலாம். அப்படின்னா தகவல்களை தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி வெங்கட்.
நேயர்களே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் டிஜிட்டல் சேனலுடன் இணைந்திருங்கள்.